புஸ்தகம் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் 15வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றனருகே வழக்கமாய் தோல்விகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திராவுக்குள்ளாலும் இரத்தம்பாரம் இருக்கிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது ஸ்தோத்திரிக்கிறது. கடைசி அந்த வார்த்தை தான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். 14வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த கடைசி வார்த்தை என்னமா? கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? உபதேசித்துக் கொண்டிருந்தோம். கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தோம். வழக்கம் போல அந்த லீடியாள் என்ற அந்த சகோதரி பவுலுடைய பிரசங்கத்தில் அவங்க என்ன பண்ணக்கூடியவங்க? உட்காரக்கூடியவங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லீதியாள் சோத்ரம், தியாத்திரா ஊரால் சோத்ரம். அவருடைய தொழில் என்ன? ரத்தாம்பரம். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆமென். அடுத்தது அந்த மகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை வணங்குகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய சகோதரிகள் அங்க வந்திருக்கிறாங்க. அநேக ஸ்திரீகள் கூடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க மாத்திரம் அந்த இடத்துல எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரூத்ல ஸ்தோத்திரம் அநேக ஸ்திரீகள் இருக்கலாம். ஆனால் ரூத் மாத்திரம் கனப்பெற்றக்கூடியவர்களாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. சுசன்னாள் இருந்தாங்க, யோவானாள் இருந்தாங்க, நிறைய மரியாள்கள் இருந்தாங்க, மார்த்தாள் இருந்தாங்க. ஆனால் ஆமென், இயேசுவினுக்கு தாயாக ஆமென் ஒப்பிடப்பட்டு இருக்கிற அந்த விசேஷமான மகதல் மரியாள் மாத்திரம் தான் என்ன பண்ணப்பட்டாங்க? மேன்மைப்படுத்தப்பட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல நம்ம ஆமென் நிறைய சகோதரிமார்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பவுலுடைய காலத்துல. ஆனால் ஸ்தோத்திரிக்கிறோம், பிஸ்கலா என்ன பண்ணப்பட்டாங்க? மேன்மைப்படுத்தப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். இதே போல நம்ம சகோதரிமார்கள் நாம் எடுத்துக்கொள்ளணும்னா நிறைய பேர் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென். பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல தேவன் மூலமாக ஆமென் நிறைய பேர் கனம் பெற்றவர்களாக காணப்பட்டாங்க. அதுல ஒருத்தவங்க தான் இப்ப சகோதரிகள் லீதியாளை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? நாம பாடுகிறோம். ஆமென். ஸ்தோத்திர வார்த்தைகளை நம்ம பிரசங்கம் பண்ணும்படியாக கேட்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப லீதியாள் ஆமென் ரத்தாம்பரம் என்ன? விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், விலை உயர்ந்த ஒரு துப்பட்டி, விலை உயர்ந்த ஆமென் ஸ்தோத்திரிக்கிற ஒரு ஆமென் ஸ்தோத்திரிக்கிற ஆடைகள் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆகாஸ்வே ராஜா எஸ்தர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாஸ்வே ராஜா ஆமென் மொர்தெகாய்க்கு அந்த ஸ்தோத்திரிக்கிற ரத்தாம்பரம் உடுக்கப்பட்ட அந்த உடையை உடுத்தி தான் அவர் ரதத்து மேல என்ன பண்றாரு? கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெல்சாசர் என்ற ராஜா தான் தானியலுக்கு 5:29 தானியல் ஆமென் அதே ரத்தாம்பரம் ஆமென் தரிப்பிக்கப்பட்ட உடைதான் தானியலுக்கு என்ன பண்றாங்க? ஆமென் செயல்படுத்துறாங்க. அதே போல நீதிமொழி 31:22 பாத்தீங்கன்னா அந்த புத்தியுள்ள ஸ்திரீக்கு அந்த ரத்தாம்பரம் ஆமென் ஸ்தோத்திரிக்கிற ஆமென் அந்த ஆடையே தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ரத்தாம்பரம் என்றால் அது என்ன? ஸ்தோத்திரிக்கிறோம் விலை உயர்ந்தது. இப்போ இன்னைக்கு எப்படி நல்ல ஒரு பட்டுப்புடவை எல்லாம் புடவையோட பட்டுப்புடவை எப்படிப்பட்டது? மேன்மையானது, கனத்துக்குரியது, விலை மதிப்பு கூடியது. ஸ்தோத்திரிக்கிறோம். அதை பத்திரப்படுத்துவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஸ்தோத்திரம். அதே போலதான் லீதியாள் அந்த தொழில் அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. கனம் பெற்றவர்களாக இருந்தாங்க. தொழிலில, குடும்பத்துல, எல்லா வகையிலும். ஆனால் அவங்க யாரை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க? தேவனை வணங்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அவரை வணங்கும் போது, அவரை நேசிக்கும் போது அவர் ஒருவரை என்ன பண்ண மாட்டார்? கைவிடக்கூடிய தேவன் அல்ல. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்க? 15 வாசிங்கம்மா. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு எண்ணினால்
எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டால் அந்த ஊழியக்காரர்கள் ஆமென் யாராரு தீமோத்தேயு ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் அதுக்கப்புறம் யாரு ஷீலா அதுக்கப்புறம் யாரு பவுல் மூணு பேர் எங்க தங்குறாங்க அவருடைய ஸ்தோத்திரிக்கிற இடத்துல ஆமென் அந்த லீடியாளுடைய வீட்டுல ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆமென் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்க தங்கி என்ன பண்றாங்க ஒரு பெரிதான ஒரு மாற்றங்கள் அந்த அம்மா குடும்பத்துல உண்டாகுகிறது அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரிக்கிறோம் லூக்கா 24:45 ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரிக்கிற வாசிங்க லூக்கா 24:45 வாசிங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் போதும் ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா சீஷர்களுக்கு அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்து ஸ்தோத்திரிக்க அவர்கள் விசுவாசிக்காதபடி நம்பாதபடிக்கு இருந்தபடினாலே அவங்களோடு கூட அவர் இருந்து இந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறாருமா அவர்களுக்கு சுற்றி காட்டுகிறார் எந்த கண்களை திறக்கிறார் மனக்கண்களை திறக்கிறார் அல்லேலூயா இந்த மேலோட்டமான கண்ணை திறக்கிறதுனால நீங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது ஸ்தோத்திரம் சர்ச் எங்க இருக்குது எங்க பாய் போட்டுருக்காங்க பாஸ்டர் எங்க நிக்கிறாரு நம்ம எந்த இடத்துல போய் உட்காரணும் எப்படி பைபிளை நம்ம எழுத்து தெரியுதா தெரியலையா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் இதுக்கெல்லாம் நம்ம கண்ணாடி போடுறோமா இல்லையா மனக்கண்ணுக்கு என்ன கண்ணாடி போடுறீங்க இயேசு கிறிஸ்து ஆமென் கண்ணாடியை தவிர வேற எந்த கண்ணாடியுமே கிடையவே கிடையாது அல்லேலூயா ஒன்னு பரிசுத்தமான கண்ணாடி இன்னொன்னு மாயமான கண்ணாடி அப்ப ரெண்டு கண்ணாடி மனக்கண்ணுக்கு இருக்குது அப்ப பரிசுத்தமான கண்ணாடி வேணும்னா இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு பரிசுத்தமான கண்ணாடி ஆமென் ஒரு மாயமான கண்ணாடி வேணும்னா இந்த வேத வசனம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா மாயமான கண்ணாடி உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்துடும் மாயமான கண்ணாடி ஸ்தோத்திரிக்கிற ஆமென் கண்ணாடி நீங்க போட்டீங்கன்னா பக்கத்துலாம் எப்படி தெரியும் அழகா தெரியும் ஆமென் பக்கத்துலாம் எல்லாம் ஸ்தோத்திரிக்கிற மேன்மையாக தெரியும் பக்கத்துலாம் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு தெரியும் பார்க்கறதும் அதுல விழக்கூடிய அளவுக்கு தெரியும் இதை பெற்றுக்கொள்ளணும் என்று தெரியும் ஆனா அதுக்குள்ள அந்தஸ்து அதுக்குள்ள தகுதி அதுக்குள்ள மேன்மை நமக்கு கிடைக்காது ஆனா மாயமான கண்ணாடி உங்களை அந்த இடத்துல எல்லாம் உங்களை கொண்டு போகும் அல்லேலூயா அல்லேலூயா அது வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் லீடியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் லீடியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தபடினாலதான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயங்கள் ஸ்தோத்திரம் நான் நம்மளை சொல்லவில்லை ஸ்தோத்திரம் நிறைய பேருடைய இருதயம் இன்னும் என்னவா இருக்குது திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஸ்தோத்திரம் ரோமர் 2வது ஸ்தோத்திரம் ஆமென் ரோமர் நிருபம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க அல்லது தேவ தயவுனை குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதிக்கு வெளிப்படும் கோப ஆக்கினாலே உனக்காக கோபாக்கிலே குறித்துக் கொள்கிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார் போதும் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக 4 ஆமென் ஸ்தோத்திரிக்கிற ரோமர் புத்தகத்துல 2வது ஆமென் 4:5 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார் பாத்தீங்களா ஸ்தோத்திரம் அப்போ நம் தேவனுடைய பார்வையில் எது ஐஸ்வர்யமா இருக்கிறது நம்ம பார்வையில் எது ஐஸ்வர்யமா இருக்கிறது மனுஷனுக்கு தேவனுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆண்டவர் எதை வச்சு ஐஸ்வர்யத்தை சொல்றாரு தயவு பொறுமை இதெல்லாம் என்னவா ஐஸ்வர்யம் அவருடைய பார்வை தான் பணம் ஐஸ்வர்யம் கிடையாது அவருக்கு பதவி ஐஸ்வர்யம் கிடையாது பொருள் ஐஸ்வர்யம் கிடையாது வீடு ஐஸ்வர்யம் கிடையாது அம்மே இருக்கிற பொருள்கள் பொருள் அம்மே வெள்ளி இதெல்லாம் அவருக்கு ஐஸ்வர்யம் கிடையாது வைடூரியம் ஐஸ்வர்யம் கிடையாது அவருக்கு ஐஸ்வர்யம் என்ன நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் நீங்க ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில தங்காமல் அது பறந்து போய் கொண்டிருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா பவுல் அருமையாக லீடியாளுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரோ பவுல் லீடியாள் அந்த ஓய்வு நாட்களிலே அந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த லீடியாள்
பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக அவங்க போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அநேக ஸ்திரீகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வேளைகளிலே லீடியாளுடைய இருதயத்தை மாத்த கர்த்தர் தொடுகிறார். இந்த வேளையிலே இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவாரானால் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம், அற்புத அதிசயம் கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பவுல் அங்க இருக்கிற மக்களுக்கு அவன் நீ வந்தீனா உனக்கு வியாதி குணமாகும், நீ வந்தீனா உனக்கு உன் குடும்பத்துல உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், நீ வந்தீனா உன் வீடு கட்டப்படும், நீ சபைக்கு நீ வந்தீனா உனக்கு ஸ்தோத்திரிக்கிற அவன் என்னென்ன காரியம் கேட்கணும் எல்லாமே கிடைக்கும்னு அவர் பிரசங்கம் பண்ணல. அவர் என்ன பிரசங்கம் பண்றார்? ஸ்தோத்திரிக்கிறோம். 4ஆம் வசனம், அவன் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்த இவைகள் ஐஸ்வரியத்தை நீ என்ன பண்ணுகிறாய்? நீ என்ன பண்ணுகிறாய்? அசட்டை பண்ணுகிறாய். நீ அதை ஒதுக்குறாய். நீ வேணாம் பொறுமையா எனக்கு வேணாம் பாத்துக்கலாம், எனக்கு இப்ப கோபம் தான் எனக்கு வேணும், எனக்கு மூர்க்கம் தான் எனக்கு வேணும், எனக்கு இப்ப சந்தேகம் தான் எனக்கு வேணும், இன்னொருத்தர் நான் போய் அடிக்கணும், இன்னொருத்தர் போய் நான் உதைக்கணும், இதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. இது இல்ல ஐஸ்வர்யம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை கீழே என்ன சொல்றாரு? உன் மன கடினத்தில் குவித்துக் கொள்ளாதே. தழலை போல நீ குவித்துக் கொள்ளாதே. தழலை போல கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கணும். கர்த்தருடைய வல்லமை தான் நம்ம இறங்கணும். கோபாக்கி என்ன பண்ணக்கூடாது? இறங்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஐஸ்வர்யம் வேணும் நமக்கு, எந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதுதான் இன்னைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இன்னும் ஸ்தோத்திரிக்கிற உன் மன கடினத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லம்மா, அந்த மன கடினத்தை தான் ஆண்டவர் லீடியாளுக்கு ஆண்டவர் திறந்தார். அந்த மன கடினத்தை தான் ஆண்டவர் சகீர் வீட்டுக்கு போய் சகீருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, அமே ஒரு பாவியாச்சு அவன் வீட்டுக்கு ஏன் போறாரு, எல்லாம் அவரை பின்னாடி அவர் காது கேக்குது, என்ன நம்ம சொல்றாங்க பேசுறாங்க, சோத்ரா அவன் வீட்டுக்கு தான் போனார். அவர் போனார்னா ஒரு காரணம் இருக்கும். அவர் போனார்னா என்ன காரணம்? திறந்தார். அதுக்கப்புறம் என்ன காரணம்? அவ்வளவு பணத்தை எடுத்து என்ன எங்க கொடுத்தாங்க? இயேசு அவர் வீட்டுக்கு போலனா அவருக்குள்ள இருக்கிற அந்த பணம் ஏழைகளுக்கு போகுமா? போகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் போறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. லாசர் மரிப்பாருன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவர் போனார். இவங்க விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோவான் 11 நீங்க படிச்சு பாருங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். மரியாதை குறித்து நிறைய காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பாதத்துல மரியாதை அமர்ந்து, கர்த்தருடைய பாதத்துல மரியாதை அமர்ந்து, கர்த்தருடைய பாதத்துல மரியாதை அமர்ந்து, கடைசியில தான் லூக்கா 10 கடைசியா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். மரியாதை என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பாதத்துல ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நீங்க யோவான் 11 பாருங்க. அந்த மரியாதை கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவே ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு அவங்க தான் பெற்றுக் கொண்டாங்க. கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்தாதான் என்ன கிடைக்கும்? நல்ல பங்கு, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல பண்புகள் ஆமென் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இங்க வசனம் அதனை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். மன கடினத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன இல்ல, கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சரியான முறையில் சொந்தரிக்க முடியல. நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கும் வருமானம் வருது. அப்ப அந்த வருமானத்தின் மூலமாக நான் ஸ்தோத்திரிக்கிற அந்தஸ்து, வீடு, வாசல், பொருள், கார், பங்களா எல்லாமே இருக்குது. ஆனா குடும்பத்துல ஸ்தோத்திர தேவையானது அவங்களுக்கு என்ன பண்ணல. அதான் ஆண்டவர் அதான் பேசுறாரு. இந்த சமுதாயத்தை எல்லாமே கிடைச்சிடுமாமா, பணம், பொருள் எல்லாமே கிடைச்சிடுமா, எப்படி ஏதோ ஒரு வகையில ஆமென் அதை கிடைச்சிடும், கொடுத்துருவார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ராயனுக்குரியது ராயனுக்கு, கர்த்தருக்குரியது கர்த்தர் செலுத்துற சிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன பண்றது தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? தூண்டில போடு அப்படின்னா தூண்டில போட்டு எடுத்தோம். தூண்டு மீன் வாயில என்ன இருந்துச்சு? எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணு? போ. ராயனுக்குரியது ராயன் என்ன பண்ணு? செலுத்து. உனக்குரியதை உனக்கு என்ன பண்ணிக்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை விசுவாசி, இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார்? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார்?
நாம் சோத்திரைக்கிறோம், விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிடுவோம். விசுவாசிகளாக நீங்க விசுவாசித்தாதான் விசுவாசத்தை நம்ம இன்னும் பலப்பட முடியும். அடுத்த விசுவாசத்தின் வழிகளை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல், சீலா இவங்க எல்லாம் உபத்திரவத்தின் வழியா தான் கடந்து வந்தாங்களாம், சுகபோகமான வாழ்க்கையில கடந்து வரல. அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியா தான் நம்மளே கர்த்தர் கொண்டு போவார். ஆனா மேன்மையாக கொண்டு போவார், போகாதபடி கொண்டு போவார். எந்த சலசலப்பு இல்லாதபடி தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, அருமையா கொண்டு போவார். குடும்பத்துல கொண்டு போகிறது பெரிய காரியங்களே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சுனாமியில இருந்து, ஃபயர்ல இருந்து, கஜா புயல்ல இருந்து, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு உலக காரியங்கள், எவ்வளவு சிந்தனைகள், எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு வார்த்தைகள், இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் இருக்கிற குடும்பத்துல ஒரு சலசலப்பு இல்லாம கர்த்தர் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மற்றொரு வாழ்க்கையில இருந்தால் மரணம் ஆயிருக்கும், மற்றொரு வாழ்க்கையில இருந்தால் பிரிவினை ஆயிருக்கும், மற்றொரு வாழ்க்கையில இருந்தால் அலைந்து திரிகிற பைத்தியக்காரனை போகிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற அப்படினால மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. வேதம் எனக்கு அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐஸ்வர்யம், 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 ஐஸ்வர்யம் எனக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? எந்த ஐஸ்வர்யம் உனக்கு தேவை? அந்த ஐஸ்வர்யம் உள்ள உனக்கு போல. ஏன் போல? மன கடினத்தினால போல. ஏன் மன கடினமாவது? ஏன் கடினமாவது? வசனத்தை சொல்றேன், எடுத்து வாசிங்க சீக்கிரம். எபேசியர் 4:17. எபேசியர் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடப்பது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். பாத்தீங்களா? முதல் வார்த்தை என்னமா? மற்ற புறஜாதிகள். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி. நம்ம எந்த பகுதியில குடி இருக்கிறோம்? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு தெருவில் 50 குடும்பம், 50 பேர் சபைக்கு வராங்க. எத்தனை பேர் வராங்க? ஒரு சிலர், ஒரு சிலர். அல்லேலூயா. வேற ஒரு சபைக்கு போறவங்க ஒரு சிலர். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 4:அதிகாரத்துல? ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மன கடினமாகிறது காரணம் என்ன? எபேசியர் 4:17 அருமையா சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி என்னவாக இருங்கள்? நடவாம இருங்கள். அடுத்தது, யாருக்கு அந்நியரா இருக்கிறாங்க? தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்நியராக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்நியர்னா என்ன? விரோதமா இருக்கிறவங்க, கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவங்க. ஏன் விரோதமா இருக்கிறாங்க? உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? புத்தியில அந்தகாரம் வந்துருச்சு, சிந்தனையில அந்தகாரம் வந்துருச்சு. சிந்தையை மாத்திக்கிறாங்க. எனக்கு சொத்து, இது எனக்கு வேண்டாம், இந்த பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த இப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சிந்தையில அந்தகாரம் ஆயிடுறாங்க. அந்தகாரம்னா இருள் வந்துடுச்சு. இருள் வந்தா இருள்ல யார் இருப்பாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 19 வாசிமா. உணர்வில்லாதவர்களாய் பாத்தீங்களா? அடுத்த ஸ்டெப் எங்க போயிடுறாங்கம்மா? அடுத்த ஸ்டெப் எங்க போயிடுறாங்க? 17 ஸ்டெப் ஸ்டெப்பா பாருங்க. 17ல என்ன வந்தது அவங்களுக்கு? வீண் சிந்தனை வந்தது. 18ல என்ன வருது? இருள் அடைஞ்சு கடினம் ஆயிருது. 19 என்ன ஆகுது? உணர்வே இல்ல அவங்களுக்கு. உணர்வனா என்னமா? நன்மை எது, தீமை எது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த ஒரு பரிசுத்தமா ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும், எங்க போகக்கூடாது, ஒரு உணர்வே கிடையாது. உணர்வில்லாத ஆமென் சோதரிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு மனுஷனுக்கு உணர்வு இல்லைன்னா அந்த மனுஷன் என்னவா இருப்பான்? அல்லேலூயா. கீழ வாசிங்கம்மா. சகலவித அசுத்தங்களையும் அவரோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவாதத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உள்ளத்திலே ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ளுங்க. இந்த புதிய மனுஷனை தான் லீடியால் தரித்து கொண்டாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாமா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த புதிய மனுஷனை தான் லீடியால் தரித்து கொண்டாங்க. இந்த புதிய மனுஷனை தான் லீடியால் ஏற்றுக்கொண்டாங்க. லீடியால குறிச்சுனா ரொம்ப வார்த்தைலாம் சூத்திர வேதத்துல சொல்லப்படவில்லை, சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லீடியா எப்படிப்பட்டவங்க? ரத்தாம்பரம் சூத்திர இந்த ஆடை அவங்க தொழில் செய்யக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவனை வணங்கக்கூடியவங்க. அந்த தியேத்தர் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உங்க ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு நேம் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். உங்க ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவத்துக்கேற்ற ஒரு தகுதி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம வாழ்ந்து காட்ட வேணும் அந்த பகுதியில. அல்லேலூயா. அல்லேலூயா. அத சொல்லிருக்கிற எபேசியர்ல நீங்க 4 17 18 19 20 21 22 23 24 வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் நீங்க எடுத்தா போதும். 17ல நீங்க எதை எடுத்துக்கணும்? வீண் சிந்தனைகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். வீண் சிந்தனை அந்நியரை போல வீண் சிந்தனை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன வந்தது? உங்களுக்கு அந்தகரப்பட்டீங்க. அந்தகரப்பட்டவன் தேவனுக்கு என்னவா மாறிடுறீங்க? எதிர்ப்பா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நீ மாறிடுறீங்க. 19 என்ன பண்ணிடுது? உணர்வில்லாதவர்களாக மாறிடுறீங்க. 20 என்ன வந்தது? நீங்கள் கிறிஸ்துவை என்ன பண்ணவில்லை? கற்றுக்கொள்ளப்படவில்லை. என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் என்ன உபதேசத்தாலும் என்ன பண்றது கிடையாது. இந்த இருதயத்துக்குள் போல. ஏன் போல? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்காத வரைக்கும் நல்லா இருந்தாங்க. புசித்த பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. புசித்த பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல நம்ம எடுத்து சொல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப இந்த காரியத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி ஒரு வார்த்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலே நீங்கள் எபிரேயர் 2வது பாயிண்ட். முதல் இறுதி கடினத்தினாலே இயேசுவை சரியான முறையில் பின்பற்ற முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எபிரேயர் 4 அதிகாரத்துல, எபிரேயர் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசி. கடைசி பாயிண்ட். ஜீவனும் பட்டமையுள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்திரதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4:12 அருமையா சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தில் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாய் இருந்து 13 அவருடைய பார்வைக்கு இல்லை ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரிக்கிற என்ன பண்ணுது? உள்ள போய் என்ன பண்ணுது? என்ன பண்ணுதுமா? இன்னைக்கு எப்படி ஒரு டாக்டர் ஸ்தோத்திர பல்லுக்கு ஒரு டாக்டர். ஆனா பொதுவா ரட்சிப்பு என்பது பொது. இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பாங்க டாக்டர். எம்பிபிஎஸ் படிச்ச பிறகுதான் அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்? எது? சர்ஜரிக்கு தனியா படிக்கணும், ஹார்ட்டுக்கு தனியா படிக்கணும், பிரெயினுக்கு தனியா படிக்கணும், கிட்னிக்கு தனியா படிக்கணும், அதுக்கப்புறம் கண்ணுக்கு தனியா படிக்கணும், பல்லுக்கு தனியா படிக்கணும், காதுக்கு தனியா படிக்கணும், தொண்டைக்கு மற்ற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எப்படி? அது நம்ம உண்மை. அப்ப ரட்சிப்பு என்பது பொது. அப்ப எம்பிபிஎஸ் என்பது நீங்க ஒண்ணு வச்சு சாதிக்க முடியாது. அதை விட மேல சாதிக்கணும்னா அடிஷனல் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? படிச்ச அந்த குரூப்ல நீ போனா என்ன பண்ண முடியும்? ஆமென். உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய வேலைகளை, உன் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதே போலதான் ரட்சிப்பு என்பது வச்சுக்கிட்டு நம்ம சபைக்கு மட்டும் நான் போய்கிட்டு வந்துகிட்டு அதோட எடுத்து வச்சுட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு இதல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிற இருபுறமும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்திகளாயும் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் என்ன பண்ணுகிறது? பாத்தீங்களா? அல்லேலூயா. இதுதான் பவுல் பேச வார்த்தையின் மூலமாக லீடியாளுடைய இருதயத்துல போய் வகை அறுக்கிறதாக காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஆளுகளை தான் பவுலுக்கு என்ன பண்றாரு?
கொடுக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துகிற விதமே ஒவ்வொரு விதமா இருக்கும். கர்த்தர் எந்தெந்த நீங்க தொழில், எந்தெந்த வேலைகள், உங்க கணவரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்தும். அப்போ ஆமென். பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் அந்தஸ்து மேலேயும் நீ கவனத்தை கொண்டு போகாதபடிக்கு உன்னுடைய கவனத்தை எங்க கொண்டு போகணும்? இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். நீங்க போய் இந்த வார்த்தையை நீங்க ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ள நீங்க தியானம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைகளோடு கூட பேசுமானால், தொடுமானால், திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் சபையாக அவர் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா தடைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 1:23 வாசிங்கமா. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு அல்ல நிற்கிறோம். தேவ வசனமாகிய அறிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் புல்லை போலவும் இருக்கிறது. போதுமா? நீங்க ஸ்தோத்திரிக்க 23, 24, 25 நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஆமென். அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள்? ஆமென். இதை மறந்துடக்கூடாது. நீங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவுள்ள வித்துனா அது அழியக்கூடியது. இந்த பூமியில நம்முடைய தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அழிவில்லாத வித்து தேவ வசனம், தேவ வார்த்தை நமக்குள் போன பிறகு, நமக்குள் வந்த பிறகு ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு மறு ரூபத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சம் எல்லாம் என்ன ஆயிடும்? புல்லை போல, மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல ஆயிடும். புல் உலர்ந்து அது பூவும் உதிர்ந்ததும். கர்த்தருடைய வசனமோ, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கும். மறந்துடக்கூடாது. அதுதான் லீடியா அதை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. லீடியாவுடைய அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சு? கடந்து போச்சு. ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி எபிரேயர் 3:12 வாசிக்க முடியுங்க? எபிரேயர் 3:12. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு போதும். எப்படிமா இருக்கணும்? எச்சரிக்கையாக. நீங்க கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது 3:12. ஸ்தோத்திரம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்க எப்படி இருக்க? ஜாக்கிரதையா இருக்க. எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? ஸ்தோத்திரம்.